234 தொகுதியிலையுமே ஆளு போட முடியுமா? இல்ல அவங்களுக்கு கேண்டிடேட் இருக்காங்களா? அப்படிங்கிற கொஸ்டின்லாம் எழுந்துகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டா இப்ப வந்து 234 தொகுதிக்குமே ஆளு போட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியில உள்ள 30 தொகுதிகளுக்குமே ஆளு போட்டிருக்காரு. இப்போ டிவிகே பத்திய கட்டமைப்ப பத்தி எல்லா கட்சிகளுக்கும், எல்லா ஊடகங்களுக்கும் சரி, எல்லா பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இவங்க எல்லாருக்குமே இப்போ டிவிகே கட்சிய பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே வராங்க. அப்புறம் ஒவ்வொரு விஷயமா தகர்த்துக்கிட்டே வர்றாரு. இது அவரால பண்ண முடியாது, இது அவரால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்றாங்க. ஆனா, எல்லா விஷயமே என்னால முடியும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள செஞ்சுக்கிட்டே இருக்காரு விஜய் அவர்கள். விஜய் அவர்களோட பத்தியும் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அண்டு மற்ற இதர கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின விஷயங்களையும் பிளஸ் பெரம்பூர்ல அவருடைய பிரச்சாரம் தொடங்க போகுது. அதை பத்தின விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க எந்தெந்த இடத்துல போட்டி போட போறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் அவங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சிருக்காங்க. பிஜேபி அறிவிச்சிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. சீமான் அவர்கள் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. 234 தொகுதிகளுக்குமே அறிவிச்சு வந்து அவரு பிரச்சாரத்தை எப்போது தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மாதிரி இருக்கும்போது இப்ப தமிழக வெற்றி கழகத்தை விஜய் அவர்கள் அவருடைய வேட்பாளர்களை அறிவிச்சு இந்த தொகுதியில இவங்கெல்லாம் நிக்க போறாங்க. இவங்க எல்லாருமே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து வர்றாங்க. இவங்க எல்லாரையுமே விஜயா நினைச்சு ஓட்டு போடுங்க. அவங்க தனி வேட்பாளர்கள் அவங்க வேற யாரும் நினைக்க வேண்டாம். எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஓட்டு போடுங்க. என்னுடைய பேச்சுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் எல்லா வழிகளையும் கடந்து வந்திருக்கேன். உங்களுக்காக தான் வந்திருக்கேன். எப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். உங்களுடைய நன்றி கடன் செலுத்த தான் வந்திருக்கேன். அதற்காக எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு விஜய் அவர்கள் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு அவங்க அறிமுகப்படுத்திட்டு மற்ற விஷயங்கள்லாம் அவர் பேசினாரு. அதுக்கு மட்டும் இல்லாம பெண்களுக்கு என்னென்ன விஷயம் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவர் மேனிபெஸ்டோவா சொன்னாரு. அது நேத்து அதே மாதிரி ஆண்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மேனிபெஸ்டோவும் அவர் சொல்லியிருந்தாரு. எல்லாமே அதாவது எப்படின்னா ரொம்பவும் அதை குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 29 வயசுக்கு மேல ஒர்க் இல்லாம இருப்பவங்களுக்கு வந்து மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது ரொம்ப அருமையான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா 29 வயசுக்கு மேல ரொம்ப வேலை இல்லாம இருக்கிறது ரொம்ப அரிதா பார்க்கப்படும். ஆனா அவங்க வேலை இல்லைன்னா என்ன காரணத்துக்காக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் நோட் பண்ணப்படும். எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியும்ல. இது மாதிரி விஷயமே ஆக்சுவலா நல்ல விஷயம். இப்போ நீங்க பணம் செலுத்த போறீங்க. இப்போ 29 வயசுக்கு மேல இவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் இல்லாம இருக்கவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை இல்ல அவங்க வேலை தேடுறதுக்கு அவர் சொன்னதே அப்படிதான் சொன்னாரு. வேலை தேடுறவங்களுக்கு உதவியா இருக்கும், சாப்பாடு செலவுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த 4000 ரூபாய் அவங்க உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் விஜய் அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து 8000 ரூபாய் மதிப்புடைய கூப்பன் வந்து வழங்கப்படும். அவங்க வந்து என்ன பொருள் வேணாலும் போயிட்டு வாங்கிக்கலாம். அவங்களுக்கு அன்றாட தேவையான எந்த பொருளாக இருந்தாலுமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 8000 ரூபாய் பொருள்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அது மாதிரி எந்த பொருள் தேவையோ அந்த பொருள் வாங்கிக்கலாம். ஒரு கூப்பன் வழங்கப்படும். அது யாருக்குன்னா இன்கம் டேக்ஸ் கட்டாத பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது மாதிரியான சலுகைகள் கொடுக்கப்படும். முக்கியமானதான் நான் சொல்றேன். அது மாதிரி விஷயங்கள் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேலும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்குமே இலவச பஸ் வசதி கொண்டு வரப்படும், ஃப்ரிட்ஜ் கொடுக்கப்படும். அது மாதிரியான விஷயங்கள் வந்து மேனிபெஸ்டோட சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய விஷயங்களை வந்து மேனிபெஸ்டோவா சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இதுல எந்த மேனிபெஸ்டோ வந்து மக்களுக்கு பிடிக்க போகுது, இன்னொன்னு யாரு சொல்றதை நம்ப போறாங்க மக்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானதா பார்க்கப்படும். இப்போ பெரம்பலூர்ல விஜய் அவர்கள் அவருடைய ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு அப்ரூவ் கிடைச்சிருக்கு. பெரம்பலூர்ல இந்த டைமுக்கு போயிட்டு நீங்க முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ பெரம்பலூர்ல அவர் எது மாதிரியான விஷயங்களை பேச போறாரு, பெரம்பலூர் மக்கள் இன்னும் திருச்சி கிழக்குலையும் போட்டி போட போறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில போட்டி போட போறாங்க. ஒண்ணு பெரம்பூர், இன்னொன்னு வந்து திருச்சி கிழக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது சில அடிப்படையில அவர் வந்து அந்த தொகுதியில நின்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. என்ன விஷயம்னா, ஒண்ணு கிறிஸ்டின்ஸ் ஓட்டு அங்க அதிகம் இருக்கு, அதனாலதான் அவர் அங்க நிக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய பேர் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மேக்சிமமே 30 வயதுக்குள்ள ஓட்டர்கள் வந்து யாராருன்னா ஒரு 60,000 70,000 ஓட்டு கிட்டத்தட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் பெரம்பூர்ல விஜயர்கள் போட்டி போடுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க நாம் தமிழர் கட்சி அப்கோர்ஸ் நிறைய பேரு
அறிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் யாருமே தெரியாது. பட் அவங்க குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெறுவாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவர் தான் இந்த டைமும் திமுகல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியில சார்பாக பெரம்பூர்ல போட்டியிட போறாங்க. அந்த கட்சியில யார் வர போறாங்க அப்படின்னு ஏடிஎம் கூட்டில இருந்து வராங்க. அவங்க யாருன்னும் இன்னமும் உறுதிப்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது பெரம்பூர் தொகுதியை விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நிறைய பேர் கிடைக்கிறாங்க. அதே மாதிரி திருச்சி கிழக்கிலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. 2 தொகுதியிலுமே அவர் போட்டியிட்டு அவருடைய ஸ்ட்ரென்த்தை காமிப்பாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல. இது இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் அதை தமிழ்நாட்டுல யாரும் அவ்வளோ பெருசா பண்ணதில்லை. இப்ப விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டிடுறாங்க. இது ரொம்பவும் கவனிக்கக்கூடிய விஷயம். இது அவருக்கு கை கொடுக்குதா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.